ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரூஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸ்கேமர் வந்து அவங்க வாயாலே ஆமாம் நான் எடிட் பண்ணி தான் பிஎன்எல்லாம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்ட ஒரு ப்ரூஃப் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து பிங் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிட்ட நான் ஏமாந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்னும் அந்த வீடியோ வந்து இன்னும் 4 பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா பார்த்ததில் இங்கே பாருங்கள், முக்கால்வாசி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு 5400 பீப்புள் பக்கம் பார்த்துருக்காங்க. அதில் ஒரு 2500 to 3000 பேர் பக்கம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துருக்காங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க இன்னும் பாதி கூட பார்க்கல. அதனால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 2 நாளாக பேங்க் நிஃப்டியை போட்டு செய்யின்னு செஞ்சுட்டானுங்க கரடிகள்லாம். ஸோ அதை பற்றி நான் நேற்றே வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நிறைய பேர் பிங் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமேல் கிராஷ் வரப்போதா பயங்கரமாக, ஸோ 2000 பாயிண்ட்லாம் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சாரிங்க, நேற்றே பிஸியாக இருந்ததுனால நேற்று வந்து வீடியோ போட முடியாமல் போச்சு. இன்னைக்கு வந்து அதை பற்றி பார்த்துடலாம், ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் பார்த்துடலாம். நேற்று வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது 1500 பாயிண்ட் பக்கம் வந்து கேப் டவுன் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறுற மாதிரி ஏறிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக திருப்பி கீழே விழுந்து ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே விழுந்துருந்துச்சு க்ளோசிங். அப்போ மார்னிங் நல்லா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டாங்க. ஸோ அங்கேருந்து உடஞ்சா நல்லா ஃபால் ஆகும்னு தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் திருப்பி இங்கே வர கொண்டு போவாங்கன்னு நினைக்கல. இந்த இடம் வர தான் ஃபால் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகும்னு பார்த்தேன். ஆனால் அங்கேருந்தும் ஃபுல்லாக இழுத்துட்டாங்க. இதுக்கு வந்து முக்கிய காரணமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே வந்து பழிய போடுறாங்க. ஆனால் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி நல்லா புரிஞ்சவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ஹெச்டிஎஃப்சிலாம் ஒரு மேட்டரே இல்லை, இதெல்லாம் இந்த பியர் கார்ட்டல் பண்ணுற வேலை தான் அப்படின்னு. ஏன்னா ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ மோசமாலாம் இல்லைங்க. யூஸ்வலி பண்ணுறதை விட இந்த டைம் நல்லாவே பண்ணியிருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு 20% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்தாலே வாவ் செம பீட்ஸ் எஸ்டிமேட்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் 34% பக்கம் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த டைம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டுன்னு தான் எல்லாருமே முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வேணும்னே ஹெச்டிஎஃப்சியை பயங்கரமாக கேப் டவுன் ஆக்கி செஞ்சு விட்டானுங்க. ஸோ இன்றைக்கும் கொஞ்சமாவது ரெக்கவர் ஆகும்னு நினச்சோம். ஸோ ஆனால் இன்றைக்கும் ரெக்கவரி ஆகலை. இன்றைக்கும் 3.5% போட்டு அடிச்சிட்டானுங்க. ஸோ 2 நாளில் வந்து பாருங்கள் 12% வந்து காலிங்க ஹெச்டிஎஃப்சி. ஸோ கடந்த 2 வருஷமாக இது வந்து அதே இடத்துல தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க இதை. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணனா செம்ம மூவ் கொடுக்கும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் இது பக்கத்தில் வரும்போது வேணும்னே நியூஸ் விடுறானுங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து பாருங்கள், இது வந்து இந்த ரெக்டாங்குலர் கன்சாலிடேஷன் வந்து எப்போ இருந்து போயிட்டுருக்குன்னு பாருங்கள். 21 February அந்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இல்லை இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ செப்டம்பர் அக்டோபர் 21 போயிட்டுருக்குங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே இந்த ரெக்டாங்கிள் ஜோன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ளேயே தாங்க தெரிஞ்சிட்ருக்கு. நடுவில் இங்கே லைட்டாக வெளியில் வந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் திருப்பி அந்த லெவலில் எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்கள். 3-4 டைம் இங்கே வந்திருக்கு. இப்போ கடைசியாக திருப்பி இங்கே வரும்போது தான் இந்த மாதிரி விழ வைக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக எப்படியாவது நியூஸ் கொடுத்து கீழே விழ வச்சுக்கிட்டே இருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கை. ஸோ எஃப்ஐஎஸ் எல்லாருமே இதை வந்து பல்காக கலட்டி விடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லாட்டி இன்னும் கீழே வரட்டும், இந்த ரேஞ்சில் இன்னும் வாங்கி ஏற்றலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. 2 வகையான பீப்புளும் இருப்பாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸு. ஸோ அதில் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு விட்டானுங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மெயின் கல்பிரிட் இல்லைங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட அந்த 15 year ட்ரெண்ட் லைன் தான் உண்மையான கல்பிரிட்டுன்னு நான் வந்து நினப்பேன். ஏன்னா நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், இந்த 15 year ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணாதான் நான் வந்து இன்னும் 100% வந்து புல்லிஷ் ஆவேன் இந்த வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வர புல்லிஷாக இருந்தாலும் லைட்டாக தயக்கமாகவே இருக்குங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக நோட் பண்ணிட்டு வரேன், இது பக்கத்தில் வரும்போது வேணுக்குன்னு இந்த மாதிரிலாம் நியூஸ் விடுறானுங்க. ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைன் பக்கம் வர்றப்ப வேணுக்குன்னு இந்த பியர் கார்ட்டல் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து விட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை சூப்பராக மூவ் பண்ணுறானுங்க. இது வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் இது பக்கத்தில் வர்றப்ப இனி கண்டிப்பாக ஷார்ட் பண்ணணும்டா, இது சூப்பராக ஒர்க் ஆகுது, வெறித்தனமாக ஷார்ட் பண்ணி பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்லாம் தோணும். ஆனால் ஒவ்வொரு டைமும் பக்கத்தில் வரும்போது நம்மளுக்கு வந்து ஷார்ட் பண்ண தைரியமே வராது. இந்த டைம் வந்து இவனுங்க ஏற்ற பார்த்து எப்படிங்க தைரியம் வரும். ஸோ மோடி வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் ஓவராக ஏற்றுனாங்க. ஸோ இந்த மாதிரி அப்நார்மலாக ஏற்றினா தான் போன ஸ்பீட்லேயே கீழே வரும்னு நான் வந்து ஏகப்பட்ட வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால் 200% இங்கேருந்து வரப்போகுதுன்னு தான் தெரியும். ஆனாலும் அவனுங்க ஏற்ற பார்த்தா சத்தியமாக ஷார்ட் பண்ண வந்து தைரியம் வந்து யாருக்கும் வராது. ஆனால் ரொம்ப நீட்டாக சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு டோஜி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம இந்த 15 இயர் ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு டோஜி, ஸோ அங்கேருந்து கீழே எப்படியோ இழுத்துதாங்க. சூப்பராக இவ்வளோ தூரம் வந்து இழுத்துட்டானுங்க. அதனால இந்த HDFCயை ரீசனாக வச்சு எப்படியோ மார்க்கெட்டை இறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு உண்மை. ஸோ மற்றபடி HDFC கேவலமான ரிசல்ட் அதனாலலாம் எப்படி ஃபால் ஆயிருக்குன்னுலாம் சொல்லவே முடியாது. என்ன இருந்தாலும் இப்போ எப்படியோ மார்க்கெட்டை ஃபால் பண்ண வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்ப்போம். ரீசன்ட் டச்சஸில் சொல்கிறேன். ஸோ இந்த டச்சில் வந்து ஒரு 12% வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த டச்சில் வந்து ஒரு 10% பக்கம் விழுந்திருக்குங்க. ஒரு 12லேருந்து ஒரு 10 கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டைம் ஒரு 8% மினிமம் விடும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ 8% பக்கம் விழுந்தால் மினிமம் இந்த க்ரீன் ஜோன் வந்து ஒன்று இருக்குது, அந்த ஏரியா வரையாவது விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அது பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் கூட ஒரு ட்ரெண்ட் லைனாக போட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்படி கூட ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரலாம், இல்லாட்டி இப்படி கூட ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரும். கண்டிப்பாக இந்த க்ரீன் ஜோன் வந்து ஈஸியாக டச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 44,800 பக்கம். ஸோ அதுக்கு கீழே வந்தோன்னா இந்த 2 ட்ரெண்ட் லைனும் ஈஸியாக டச் பண்ணிடுவானுங்க. இந்த இதெல்லாம் உடைக்க சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உடைச்சிட்டோன்னா கண்டிப்பாக கீழே இந்த ட்ரெண்ட் லைன் வர இழுத்துருவாங்க. ஆனால் அது வர போக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டிஐஐஸ் வந்து. அதனால் நீ பேங்க் பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி வீக் ஆயிடுச்சுங்க. இப்போதைக்கு இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரெட் ஜோன் தெரியுதுங்களா? ஏன்னா இங்கேயே ஒரு டபுள் டாப் வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. ஸோ திருப்பி இந்த இடத்த உடச்சிட்டாங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். திருப்பி ஒரு 46,300 பக்கம் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது 45,400 பக்கம். இன்றைக்கி அங்கேருந்து தான் ஏற்றிருக்காங்க கடைசியாக. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வாரம் டேரா போடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே போதா கீழே போதான்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த டார்கெட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். நிஃப்டி ஸ்பாட் சார்ட் பாருங்கள். இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம். இந்த ட்ரெண்ட் லைனை நான் வந்து பல நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தேன். ஸோ அதில் பல டைம் வந்து பவுன்ஸ் வந்துருந்துச்சு. 1 2 3 4. அதுக்கப்புறம் நேற்று கூட ஃபஸ்ட்டு கேண்டில் அங்கேருந்து நல்ல பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஸோ இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய அப் மூவ் வந்து வந்துருந்துச்சு. ஆனாலும் சஸ்டெயின் ஆக முடியல, திருப்பி இறக்கிட்டானுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீட்டாக டிசைசிவாக பிரேக் பண்ணிட்டாங்க. மேலேயும் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போகிற மாதிரி தெரியுது. ஸோ இது ஒரு சூப்பரான பேட்டர்ன்லேருந்து கீழே வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இங்கேயும் ஒரு 21,500லேருந்து 21,000க்கு நடுவில் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து அப்படியே சுற்றிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து பட்ஜெட்டும் வரும். அதுக்கப்புறம் எந்த பக்கம் மூவ் ஆகலாம்னு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இனி கொஞ்சம் அமைதியாகவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஒரு புயல் வந்து ஓஞ்சி முடிஞ்சிருக்கு. ஸோ புல்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருப்பானுங்க. அப்படியே உடனேலாம் ஏற்றி கொண்டு போக மாட்டாங்க. ஸோ ஏற்றணும்னாலும் கொஞ்சம் கேப் விட்டு தான் ஏற்றுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டே சார்ட்டில் பாருங்கள் 20 EMA வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ 20 EMA வந்து பிரேக் பண்ணிட்டோன்னா ஒரு 99.99% ஆஃப் த டைம்ஸ் வந்து 50 EMA வந்து கண்டிப்பாக ரீச் ஆகுங்க. பாஸ்ட்டில் வேணால் நீங்கள் சும்மா எடுத்து பாருங்கள், என்னைக்கெலாம் அந்த 20 EMA வந்து பிரேக் பண்ணுதோ ஸோ கண்டிப்பாக 50 EMAக்கு வந்து ஒன்ஸ் போயிட்டு வந்திருக்கும். இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தா தெரியும் 20 பிரேக் ஆனதுன்னு 50 ரீச் ஆகிருக்கும். ஸோ இங்கேயும் பாருங்கள் கரெக்டாக பவுன்ஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு, 50 வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் பாருங்கள் இங்கே ஒன்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு, 50 வந்து ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாங்க ரொம்ப நாள் கழித்து திருப்பி வந்து 20 வந்து பிரேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல அப் ட்ரெண்டில் 20 வந்து பிரேக் பண்ணிட்டோன்னா ஸோ நெக்ஸ்ட் டேவே அதுக்கு மேலே வந்து இழுக்க பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டோன்னா அப்படி இன்னும் நல்ல புல்லிஷாக மாறும். சூப்பராக அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஸோ அது வந்து இன்றைக்கி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஸோ பாருங்கள் இங்கே ஏற்ற பார்த்தாங்க இன்றைக்கி, அதனால தான். ஆனால் அந்த 20 EMAவை கிராஸ் பண்ண முடியல. அது பக்கத்தில் இருந்து ஃபுல்லாக ரிஜெக்ஷன் வந்து வந்துருச்சு. நாளைக்கும் ஃப்ளாட் ஆர் கேப் டவுன் வந்து கிடச்சி லைட்டாக இழுத்துட்டேன்னா கண்டிப்பாக இந்த 50 EMA வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து எக்ஸாக்ட்லி 21,000 பக்கம் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த 21,000லேருந்து 21,570 அந்த ரேஞ்ச் வர ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த 21,000 டச் பண்ணுறது உறுதிங்க. ஸோ இப்போ டச் பண்ணாமல் மேலே போனாலும் திருப்பி எப்படியாவது கீழே வந்து டச் பண்ண வைப்பாங்க. ஸோ இது வரை அப்படி தான் ஆயிருக்கு. இந்த டைம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல வெறும் 50 EMA மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டும் இருந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஃபால் ஆனது டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து பயங்கரமாக ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இது நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி தான் இருக்குது.
அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாள் அதை கிராஸ் பண்ண முடியாமல் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நார்மலான ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட்டும் இருக்குது, அது கூட இந்த 50 EMAவும் வருது. அதுவும் இல்லாமல் 21,000ங்கிறது ஒரு நல்ல ரவுண்ட் நம்பர், சைக்காலஜிக்கல் நம்பர். ஸோ அதனால் இது வந்து உண்மையிலேயே நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது போக இன்னும் முக்கியமான விஷயம் பாருங்கள், மந்த்லி CPR இருக்குங்க அங்கே. ஸோ மந்த்லி CPR 3 லைன் வந்து இருக்கும்ல, ஸோ அந்த 3 லைன் பாருங்கள், அதில் கடைசி லைன் வந்து அங்கே தான் இருக்குது 21,000ல். ஸோ அதனால் இந்த மந்த்துக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 வீக்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ இந்த 21,000 பிரேக் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ 21,000லாம் பிரேக் பண்ணிட்டேன்னா ரொம்ப பியரிஷ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது வர கொஞ்சம் இந்த 3 CPR லைன்ஸ்குள்ளேயே சுற்றுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதனால் பையர்ஸ்லாம் சும்மா ஓவர் நைட்டில் பையிங் வந்து பண்ணி வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பெருசாக கேப் டவுன் ஆகி ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் டெம்ட் ஆகி சும்மா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கேப் டவுனோ இல்லை கேப் அப்போ வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் பையர்ஸ்குள்ளே ஒரு ஃபோமோ வந்து கிரியேட் ஆகி அந்த மாதிரி BTSTலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு BTSTயில் லாங் ரனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து ஒருத்தருமே கிடையாது. ஆனால் BTSTக்காண்டியே கோர்ஸ்லாம் வச்சு வித்துட்ருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் பெரிய ஸ்கேமு. அந்த கோர்ஸ்லாம் விற்கிறவனால கூட அவன்லாம் லைஃப்பில் BTSTலாம் பெருசாக காசே பண்ணியிருக்க மாட்டான். என்றைக்காவது ஒரு நாள் லக்கில் வந்தாலும் நிறைய நாள் வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க. இந்த 21,000 பக்கம் வந்தால் வேணால் நான் நிஃப்டியில் லாங் போகலான்னு நினச்சிருக்கேன். அது வர லாங்கை பற்றி யோசிக்கவே கூடாது. பேங்க் நிஃப்டியில் CPR எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அங்கே ஆல்ரெடி CPR வந்து சென்ட்ரல் லைன்லேருந்து தூக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ நேற்று வந்து பாருங்கள் அங்கேருந்து தான் ஃபுல்லாக இழுத்துருக்காங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ CPRலேருந்து சூப்பராக இழுத்துட்டாங்க. ஸோ அதனால் பேங்க் வந்து ஆல்ரெடி வீக் ஆகிட்டோம். CPR கீழே தான் இருக்கும். ஸோ நிஃப்டியாவது CPRக்கு நடுவில் தான் ஸ்டக் ஆகி நிற்குது. ஸோ இன்னும் அதுக்கு கீழே வரல. ரெண்டுமே கீழே வந்துட்டேன்னா ரொம்ப வீக்னஸ் வந்து வந்துடும். பரவாயில்ல, நிஃப்டிலேயாவது எப்படியாவது ஏற்றி கொண்டு போகிறாங்களான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பைரிங்க பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டே இருந்தேன் ஏதாவது நல்ல என்ட்ரி கிடைக்குமான்னு. ஸோ காலையிலேயே இந்த ஒரு என்ட்ரி வந்து நம்ம செட்டப் படி வந்துருந்துச்சு. ஆனால் இது வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய மூவ் வந்து கொடுத்துருச்சேன்னு சொல்லி பயத்தில் வந்து எடுக்கலை. பயம் இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு. ஏன்னா SL வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். அப்புறம் நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி இந்த இடத்துல தாங்க என்ட்ரானேன். டைரக்ஷனல் வந்து என்ட்ராகி ஒரு 14K பக்கம் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹெட்ஜ் வச்சு சும்மா லைட்டாக ஒரு 10 to 15K வந்தால் போதுங்கிற மாதிரி தாங்க இப்போலாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு என்னோட ஃபுல் கேபிட்டலும் யூஸே பண்ண முடியல. ஸோ இந்த மந்த் தான் வேறு ஒரு 2.25 லட்சம் லாஸ்லேருந்து இப்போ தான் ஒரு 50,000 பக்கம் ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு 2.25 லட்சம் வந்து ரெக்கவர் பண்ணி இப்போ தான் 50K பக்கம் ப்ராஃபிட்டில் வந்திருக்கேன். ஸோ எப்படியாவது இந்த மந்த் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்லையாவது முடிக்கணும். ஸோ அதனால் அக்ரெசிவான பெட்டிங் வந்து எடுக்கவும் பயமாக இருக்குது. உங்களோட இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த மார்க்கெட்டை ஃபால் பண்ண வச்சது உண்மையிலே HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் மோசமாக இருக்கா, இல்லாட்டி நான் சொல்கிற மாதிரி இந்த பியர் கார்ட்டிலோட வேலை தான் வேணும்னே எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.